Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Colorful collections, trending fashions, the Chennai Silks and Aha Oho Adi sale 50% வரை தள்ளுபடி. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி. இந்த துலாம் அப்படின்னு சொன்னாவே என்னன்னா நேர்மைக்கு பெயர் போனது. கொஞ்சம் நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், நான் கரெக்டா இருப்பேன், எல்லாரும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த துலா ராசி. அதனாலேயே வாழ்க்கையில எல்லா விதமான தோல்விகளும் சந்திக்கக்கூடிய ராசி துலா ராசி. துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராகு கேது. ராகு 5ஆம் இடத்துல, கேது 11ஆம் இடத்துல. நிறைய துளாராசி என்பது காதல்ல தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் காதல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, காதல் திருமணமா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை 11ஆம் இடத்துல இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது, 5ஆம் இடத்துல ராகுன்னு சொல்லுவது. இந்த 5ஆம் இடத்துல ராகு வந்ததுனால நிறைய மாணவர்களுக்கு அவங்க நினைச்ச படிப்பை தொடரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு காலகட்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பண வரவையும் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சியையும் கொடுக்குமா சார்? கேது பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் கேது. அப்ப லாபஸ்தானத்துல கேது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ராகு கேது பயிற்சி பலன்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சார் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு சார்? துலா ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ராகு கேது. ராகு 5ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு, கேது 11ஆம் இடத்துல சஞ்சரிக்க போறாரு. இந்த துலாம் அப்படின்னு சொன்னாவே என்னன்னா நேர்மைக்கு பெயர் போனவர். ரொம்ப நேர்மையா இருக்கணும், நியாயமா இருக்கணும், எந்த தப்பும் பண்ணக்கூடாது, மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும், நான் கரெக்டா இருப்பேன், எல்லாரும் கரெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ராசி இந்த துலா ராசி. அதனாலேயே வாழ்க்கையில எல்லா விதமான தோல்விகளும் சந்திக்கக்கூடிய ராசி துலா ராசி. ஏன்னா இவங்க கரெக்டா இருக்காங்கன்றாங்க, எல்லாரும் கரெக்டா இருப்பாங்களா அப்படின்னு எதிர்பார்த்தா நடக்காது. அப்ப இவங்க கரெக்டா இருக்கேன்னு ரெக்கார்ட் பண்ணிட்டே வருவாங்க. மற்றவங்க ஏதாவது தவறு பண்ணும்போது என்னன்னா அது இவங்க வாழ்க்கையில நிறைய பாதிப்பை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம கடந்த காலகட்டத்துல இவங்களுக்கு நேரம் சரியில்லாதனால நிறைய தோல்விகளையும் நிறைய பொருளாதார இழப்புகளும் சந்தித்த ராசி இந்த துலா ராசி. அதனால தான் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை. நீங்கள் துலாம்னு சொன்னீங்கன்னாவே போதும், என்னை விட யாரும் கஷ்டப்படவே மாட்டாங்க வாழ்க்கையில், நான் தாங்க எனக்கு கஷ்டம் வந்துக்கிட்டே இருக்குங்க. எல்லா ராசிக்கும் ராகு கேது பயிற்சி சொல்கிறாங்க, குரு பயிற்சி சொல்கிறாங்க, எனக்கு மட்டும் ஒரு தீர்வே வராதா வாழ்க்கையில், எனக்கு மட்டும் நல்லதே நடக்காதா, ஏன் எனக்கு மட்டும் இப்படி இருக்குன்னு நினைக்கக்கூடிய ஒரு முதன்மையான ராசி இந்த துலா ராசி. இந்த துலா ராசிக்கு 11ல் கேது, 5ல் ராகு ஒரு சிறப்பாக கொடுக்கக்கூடிய விஷயம். சார் இந்த காலகட்டம் துலாம் ராசிக்காரங்களுக்கு பண வரவையும் பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சியையும் கொடுக்குமா சார்? கண்டிப்பா. பாத்தீங்கன்னா ஒரு 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ராகு கேது அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம், கேது 11ஆம் இடத்துல வராது. இந்த ராகு கேது எப்பவுமே இந்த 3, 6, 10, 11ல வரும்போது ஒரு வெற்றியை கொடுத்துருக்கு. அப்ப அதுல முதன்மையாக இந்த வருஷம் கேது பகவான் 11ஆம் இடத்துல வரார், லாபஸ்தானத்தில் கேது பகவான். அப்ப லாபஸ்தானத்துல கேது வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா இவங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்பட்ட பிரச்சனைகள். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு என்னன்னா ஏமாற்றம் வாழ்க்கையில மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். அந்த ஏமாற்றம் எப்படி இருக்கும்னா பொருளாதார வகையில இருக்கும். எங்கேயாவது பணத்தை கொடுத்துருப்பாங்க, வராமல் போயிருக்கும். இல்லை எதுலையா இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, பணம் வராமல் போயிருக்கும். இல்லை இவங்க குடும்ப வழியாக ஏதாவது பணம் வர வேண்டியிருக்கும், அவங்க இவங்களை ஏமாற்றுவாங்க. இந்த மாதிரி பொருளாதார கஷ்டங்கள் இவங்களுக்கு கடந்த ஒரு 9 ஆண்டுகளா இருக்கு. அந்த பொருளாதார கஷ்டத்தை நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த கேது பகவான் 11லேருந்து செய்ய போறாரு. லாபம் நிறைய வரப்போகுது. இந்த வருஷம் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு முயற்சியில இந்த துளாராசி என்பவர்கள் இருக்கணும். சும்மா இல்லை நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு இவ்வளவு வந்தா போதும், என் வாழ்க்கையை இப்படி நடத்தினா போதும் அப்படி ரொம்ப கண்டென்டட் லைஃப் வாழ்றதுனால என்ன ஆகும்னா அந்த கண்டென்டட் லைஃப் என்ன பண்ணுன்னா ஏதாவது ஒரு வாழ்க்கையில ஒரு சர்க்கிள் இருக்கும்போது இவங்க அதை தாங்க முடியாத ஒரு சூழ்நிலை வந்துடுது. அதனால வரும்போதே இந்த டைம் நிறைய சம்பாதிக்க முடியும், இந்த சைடு நிறைய பொருளாதார வரவு உண்டு. இந்த நேரத்துல இவங்க அதை சூதானமா இருந்து சுதாரித்து எல்லாத்தையும் சேர்த்து வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் இப்போ துலாம் ராசிக்காரங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்கள், குடும்ப வாழ்க்கை, திருமணம், குழந்தை பேர் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கு சார்? பாருங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்துல ராகு, 11ஆம் இடத்துல கேது.
இந்த வருஷம் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு கணவன் மனைவி பிரச்சனைகள் நிறைய இருக்கு. லாஸ்ட் ஒரு 3 வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய பிரிந்து வாழக்கூடிய தம்பதிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து வாழ்வதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு. இல்ல சார் நாங்க டைவர்ஸுக்கு போயிட்டோம். கேஸ் கோர்ட்ல நடந்துட்டு இருக்கு. எனக்கு அது கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதுல வெற்றி உறுதியா கிடைக்கும். இவங்களுக்கு நினைச்ச மாதிரி சாதகமா இவங்களுக்கு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சாதகமா வந்துரும். ஒண்ணு. அடுத்தது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பை இந்த 11ஆம் இடத்துல கூடிய கேது கண்டிப்பா கொடுக்கும். அதே பேர் நிறைய துளாராசி என்பவர்களுக்கு காதல்ல தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அவங்க எல்லாம் காதல்ல வெற்றி அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு, காதல் திருமணமா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த 11ஆம் இடத்துல கேது கொடுக்கும். அது மட்டும் இல்லாம திருமண வாழ்க்கையை இழந்து 2ஆம் திருமணத்துக்கு முயற்சி செய்யக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி 2ஆம் வாழ்க்கையும் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நேர்மையா இருக்கவங்களுக்கு தான் வாழ்க்கையில கஷ்டமே வரும். அந்த மாதிரி நேர்மையா ஒரு பொண்ணை செலக்ட் பண்ணி ஒரு பையனை செலக்ட் பண்ணி அதுல ஏதாவது ஒரு தவறுகள் நடந்து நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிருக்காங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே 2ஆம் திருமணம் சிறப்பா இருக்கும் எப்பவுமே துளாராசி. அந்த மாதிரி 2ஆம் திருமணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பா கொடுக்கும். துளாராசி என்பவர்களுக்கு 5ஆம் இடத்துல ராகு பயணிக்கிறது பார்த்தீங்கன்னா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு. இந்த துளாராசியில் பார்த்தீங்கன்னா இந்த சுவாதி நட்சத்திரம் வரும். இந்த சுவாதி நட்சத்திர பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் குழந்தை பேர் கிடைக்காம இருக்கும். அதே மாதிரி அந்த வரக்கூடிய விசாக நட்சத்திரம் சித்திரை நட்சத்திர ஆண்களுக்கு ஏதாவது உயிரணுக்கள் குறைபாடுனால குழந்தை பேர் இல்லாமல் நிறைய பேருக்கு இருக்கு. அந்த மாதிரி இருக்கவங்க இந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க அப்படின்னா குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த 5ஆம் இடத்துல ராகு கண்டிப்பாக கொடுப்பாரு. ஏற்கனவே நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் ஃபெயிலியர் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா உடல் பாதிப்புலாம் வந்திருக்கும். அதனாலே என்னென்னா ஐயோ ட்ரீட்மெண்ட்டா வேணாம் நான் குழந்தையே இல்லாமல் கூட இருந்துரும் கூட சில பேர் யோசிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இந்த காலகட்டத்தில் ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட் எடுத்து ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக குழந்தை பேரை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். சார் இப்போ இந்த துலாம் ராசியில இருக்க மாணவர்களுக்கும் வேலை இல்லாம வேலை தேடிக்கிட்டு இருக்க இளைஞர்களுக்கும் எப்படி இருக்கு? பார்த்தீங்கன்னா இந்த ராசிக்கு 11ஆம் இடத்துல கேது 5ஆம் இடத்துல ராகுன்னு சொல்லியிருக்கோம். இந்த 5ஆம் இடத்துல ராகு வந்ததுனால நிறைய மாணவர்களுக்கு அவங்க நினைச்ச படிப்பை தொடரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு பகவான் கொடுப்பார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நிறைய துளாராசி என்பவர்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னா நம்ம நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி ஒரு கௌரவமான வேலையில் இருக்கணும், நல்ல கௌரவமான படிப்பு படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி கௌரவமான படிப்பை கௌரவமான விஷயத்த இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி கொடுக்கும். ஸ்கூலில் படிக்கிற காலகட்டத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய பட்டங்கள் பதவிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ் பண்ணுறாங்க, அங்கே ஒரு நல்ல மார்க்கு, அங்கேயே வந்து ஒரு கேம்பஸில் செலக்ட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை, இல்லை வெளியில் வேலை தர்றாங்கன்னா அங்கே ஒரு உடனே வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் கொடுக்க போகுது. சார் இப்போ இந்த துலாம் ராசியில இருக்க பெண்களுக்கு இந்த வருடம் என்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்க போகுது? இந்த துலாம் ராசியில் இருக்க பெண்கள் தான் அதிகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. காரணம் என்னன்னா ஆண்களை விட அதிகமாக கடந்த ஒரு 9 வருடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏமாற்றம் வாழ்க்கையில் நடந்திருக்கு அவங்களுக்கு. அது முக்கியமாக வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அவங்களுக்குள்ள ஒரு மனசுல வருத்தம் இருக்கு. நான் எல்லாரோட நல்லா பெர்ஃபார்ம் பண்றேன், ஆனால் அதை எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது, வெளியில காட்ட தெரியாது. அதனால பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடையாது. இவங்க ரொம்ப ஃபேன்சியாக எல்லாத்தையும் பண்ண மாட்டாங்க. ஃபேன்சியாக பண்ணலன்னா வெளில தெரியாது. அப்போ அங்கே அங்கீகாரம் கிடைக்கலன்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த 11ஆம் இடத்துல கேது 5ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ராகு கேது பயிற்சி கிடைக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு லாபங்களை அதிகமாக சம்பாதிக்கக்கூடிய நேரம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கடைசியில் லாபம் வர நேரத்தில் ஃபேமிலியை பார்க்க போயிடுவாங்க. அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்கும். அப்போ சம்பாதிக்கக்கூடிய நேரத்தில் சம்பாதித்து வைத்து கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வருஷம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். முக்கியமாக நிறைய பெண்களுக்கு என்னென்னா லாஸ்ட் ஒரு 9 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வகையில் ஒரு கடன் இருக்கும். வீட்டில் கூட சொல்ல முடியாத சில கடன்லாம் வச்சுருப்பாங்க சில பேர். அந்த மாதிரி கடன்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளும் இந்த துளாராசி பெண்கள் செய்யலாம். சார் இப்போ இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் வழிபாடு அப்படின்னா அது என்ன விஷயம்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா துளாராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் இவங்க என்ன பண்ணணும்னா கீழ பெரும்பள்ளம் அப்படின்னு கும்பகோணத்தில் இருக்குது. அந்த கீழ பெரும்பள்ளத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கேது பகவானை எப்போ வழிபாடு பண்ணணும்னா செவ்வாய்க்கிழமையில் காலையில் 9 to 10 அந்த நேரத்தில் வழிபாடு பண்ணால் நல்லது. இல்லை அந்த நேரத்தில் போக முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் செவ்வாய்க்கிழமையில் போய் இவங்க வழிபாடு பண்ணாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஏற்பட்ட மன கஷ்டங்கள், மன விரக்தி, பொருளாதார வரவு தடை இருக்குது அப்படின்னா அதெல்லாம் வரவை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடாக இந்த கேது பகவானுடைய வழிபாடு கண்டிப்பாக இருக்கும். சார் துலாம் ராசிக்கான நிறைய விஷயங்களை பேசணும் சார். இருந்தாலும் துலாம் ராசி இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க அப்படின்னா அது என்ன விஷயம்? என்னன்னா ரொம்ப நம்பிக்கை வைப்பாங்க, எல்லார் மேலேயும் நியாயமாக இருப்பாங்க, நேர்மையாக இருப்பாங்க. சார் நியாயமாக இருக்கிறது தப்பா சார்,
நேர்மையாக இருக்க தப்பா அப்படின்னு எல்லாரையும் போய் கேட்பாங்க. நியாயமாக இருக்க தப்பு கிடையாது, நேர்மையாக இருக்க தப்பு கிடையாது. நம்மளுடைய எதிராளி நம்ம கூட இருக்கவங்க எப்படி இருக்காங்க அதை தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? நான் எல்லாருக்கிட்டையும் நேர்மையாக இருப்பேன்னு சொன்னால் என்ன ஆகும்? அங்கே ஒரு தோல்வி வரும். இருக்கிற இடத்துக்கு தகுந்தாற் போல அவங்க வாழ்க்கையை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் எப்போவுமே வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றியை ஆரம்பித்து வைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக இருக்க போகுது. நிச்சயமா சார். சார், துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்ன மாதிரியான நன்மைகளை செய்ய போகுது, எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் அவங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை எங்களோடும் எங்க நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம். நம்முடைய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜோதிடர் வீனஸ் பாலாஜி சாரிடம் உங்களுடைய ஜோதிட ஆலோசனைகளை பெற திரையில் தெரிகிற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைசை பின்னணி பாடகர், நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுகிறேன். நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லக்ஷ்மன். நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி. அடியன் கோல்டு தேவராஜன். ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா. ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் 2025 மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருளியிருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்துல திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கள்லாம் பாட வரோம். பழம் நீயப்பா, ஞான பழம் நீயப்பா, தமிழ் ஞான பழம் நீயப்பா. திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாரியம்மா, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி, அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அருளாச்சி. மறந்துடாதீங்க, ஆகஸ்ட் 15 மாலை 5 மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு. அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன். நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம். நாங்கள் எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம். அனைவரும் வர வேண்டும். உங்க எல்லாரையும் அங்க சந்திக்கிறேன். Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். Colorful collections, trending fashions, the Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி.